ஹாய் காய்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும். அதை அடையணுங்கிற ஆசையும் இருக்கும். செம்மையாக வாழ்ந்து காட்டணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் தடுமாறுறோம். இந்த குழப்பத்துக்கு ஒரு கிளாரிட்டியும் லைஃபுக்கு தேவையான ஒரு அமைதியையும் கொடுக்குற இந்த 10 ரூல்ஸ் ஒரு பையனோட வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாற்றுச்சுன்னு ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ரொம்ப அனுபவமுள்ள ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர்கிட்ட லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பையன் ரொம்ப குழம்பி போய் வந்தான். ஐயா, எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்டான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. நாம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நான் உனக்கு ஒரு 10 சிம்பிள் ரூல்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணு. உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, உன்னை பற்றி நீ நினைக்கிற விதமும் மாறும் அப்படின்னாரு. அப்படி என்னதான் அந்த 10 ரூல்ஸ்? வாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ரூல் நம்பர் 1, உங்கள் டைமுக்கு நீங்கள் தான் பாஸ். அந்த பெரியவர் சொன்ன மொதல் ரூல், உன் டைமோட வேல்யூவை நீ தான் முடிவு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நாம் மிஸ் பண்ணிட்டா திரும்ப வாங்க முடியாத ஒரே விஷயம் டைம் தான். உங்கள் நேரத்தை எங்கே, யாருக்காக, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப கிளியராக இருங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட், யூஸே இல்லாத பேச்சு, உங்கள் நேரத்தை மதிக்காத ஆளுங்கக்கிட்ட இருந்து மெதுவாக எஸ்கேப் ஆகிடுங்க. டெய்லி காலையில் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்னதாக பிளான் பண்ணுங்க. இது லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். மற்றவங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண நீங்கள் விடாதப்போ உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஜெயிக்கிறதுக்கான மொதல் ஸ்டெப். நீங்கள் தான் உங்கள் டைமோட பாஸ். அந்த இடத்துல வேற யாரும் அதிகாரம் பண்ண விடாதீங்க. ரூல் நம்பர் 2, தேவையில்லாததை தூக்கி போடுங்க. அடுத்து அந்த பெரியவர் சொன்னது, தேவையில்லாத பாரத்தை குறைச்சா போகிற பயணம் லேசாக இருக்கும். இது உங்கள் ரூமில் இருக்கிற குப்பைக்கு மட்டும் இல்லை, உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற சில டாக்ஸிக் உறவுகளுக்கும் பொருந்தும். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்க. எந்தெந்த விஷயங்கள் உங்கள் எனர்ஜியை உறிஞ்சுது, எந்தெந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வலியை மட்டுமே கொடுக்குது, எந்தெந்த நினைவுகள் உங்களை முன்னாடி போக விடாமல் பிடிச்சு வச்சிருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிங்க. தேவையில்லாத பொருளை வீட்டில் இருந்து தூக்கி போட்டால் வீடு க்ளீன் ஆகிற மாதிரி, தேவையில்லாத எண்ணங்களையும் உறவுகளையும் தூக்கி போட்டால் உங்கள் மனசு லைட் ஆகிடும். குறைவான பொருள், குறைவான கவலை, இதுவே ஒரு சூப்பரான வாழ்க்கை. அது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். அந்த அமைதியான மனசில் தான் நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். ரூல் நம்பர் 3, குட்டி குட்டி சந்தோஷங்களை கொண்டாடுங்க. மூணாவதாக அந்த பெரியவர் சொன்னது, பெரிய சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. போகிற வழியில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் கொண்டாட கற்றுக்கோ. லைஃப்னா டார்கெட்டை ரீச் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுறதும் தான். நாம் பல தடவை பெரிய கோலை நோக்கி ஓடும்போது வழியில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் கண்டுக்காமல் விட்டுடுறோம். ஃப்ரெண்டு கூட மனசு விட்டு பேசுகிற கொஞ்ச நேரம், பிடிச்ச படத்தை பார்க்குறது, ஜன்னலோரமாக உட்காந்து மழையை ரசிச்சுக்கிட்டே பாட்டு கேட்குறதுன்னு சந்தோஷம் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் தான் உங்கள் மனசை ரீசார்ஜ் பண்ணுற பவர் பேங்க். டெய்லி குறைஞ்சது ஒரு 3 விஷயத்துக்காவது தேங்க்ஸ் சொல்லுங்கள். நன்றி சொல்கிற ஹேபிட் இருந்தால் மனசில் சோர்வே வராது. ரூல் நம்பர் 4, கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. அந்த பையனோட கண்ணை பார்த்து பெரியவர் சொன்னார், உன்னோட லைஃப்பில் ஹீரோ நீ தான், அடுத்தவங்க இல்லை. அதனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறத உடனே நிறுத்து. இந்த ட்ரெண்டிங்கான காலத்தில் இது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட் வாங்கின புது கார், உங்கள் சொந்தக்காரங்க போன ஃபாரின் ட்ரிப், இதையெல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ட்ராக் இருக்குது. அவங்க டைம் வரும்போது தான் அவங்க ஜெயிப்பாங்க. உங்கள் பயணம் ரொம்பவே ஸ்பெஷலானது. நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கீங்களா? இது மட்டும்தான் உங்களுக்கு நீங்களே வச்சுக்க வேண்டிய போட்டி. உங்கள் ஒரே காம்படிட்டர் நேற்றைய நீங்கள் மட்டும்தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா பொறாம போயிடும், நிம்மதி தானாக வரும். ரூல் நம்பர் 5, மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. பெரியவர் சொன்ன அடுத்த விஷயம், உன் மனசு உன்னோட டூல். அது உன்னை ரூல் பண்ண விடாத.
நீ தான் அதை ரூல் பண்ணணும். கோபம், கவலை, பயம் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வர்றது நார்மல் தான். ஆனால் அதுக்கு அடிமையாகி நம்ம முடிவுகளையும் செயல்களையும் அதுவே தீர்மானிக்க விடுறது தான் தப்பு. மனசு ஒரு குரங்கு மாதிரி சும்மா தாவிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன், மூச்சு பயிற்சி மாதிரி சிம்பிளான வழியில் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். இது உங்கள் மனசை செம்ம கூலாக்கிடும். கோபம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாமல் 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. இந்த சின்ன கேப் பல பெரிய தப்பு நடக்காமல் தடுக்கும். உங்கள் மைண்டோட கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த 5 ரூல்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க இப்போ மீதி இருக்கிற 5 ரூல்ஸையும் பார்க்கலாம். ரூல் நம்பர் 6, ஆர்வத்தோட வேலை செய்யுங்க. 6வதாக அந்த பெரியவர் சொன்னது, பாதி மனசில் பண்ணுற வேலை உன்னை டயர்டாக்கும், முழு மனசில் பண்ணுற வேலை உன்னை உயர்த்தும். எந்த வேலையையும் நாம் எப்போவுமே பாதி மனசில் பாதி ஆர்வத்தில் பண்ணினா அதோட ரிசல்ட் பாதியிலேயே நின்று போயிடும். ஆனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முழு ஆர்வத்தோடு பண்ணினா சாதாரண விஷயம்னு தோணுனாலும் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வேலையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் முழு ஆர்வத்தை காட்டுங்க. அது உங்களை ஆர்டினரியில் இருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஸ்டைலுக்கு கூட்டிகிட்டு போகும். ரூல் நம்பர் 7, பணத்தை கருவியாக பாருங்க, கடவுளாக அல்ல. பெரியவர் சொன்ன 7வது ரூல் இதுதான். பணத்தை உன்னோட பாஸ் ஆக்கிடாத. அது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் ஒரு மோசமான முதலாளி. லைஃபுக்கு பணம் முக்கியம்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எப்போ பணம் மட்டுமே வாழ்க்கையாகுதோ அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பணம்ங்கிறது நம்ம கோல் இல்லை, அது நம்ம கோல்ஸை அடையிறதுக்கான ஒரு டூல். ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை துரத்திட்டு ஓடாமல் உங்கள் டேலண்ட்டை, உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க. பணத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் லைஃப்பை வாழ ட்ரை பண்ணுங்க. அப்போ பணம் உங்களை தேடி வரும். ரூல் நம்பர் 8, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. பெரியவர் சொன்ன 8வது ரூல், உன் ஹெல்த்து தான் உனக்கு எல்லாமே. அதை ரொம்ப மதிப்போடவும் மரியாதையோடவும் பார்த்துக்கோ. ஹெல்த் இல்லைன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்லை. நல்ல சாப்பாடு, போதுமான தூக்கம், டெய்லி எக்ஸசைஸ் இந்த 3ம் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கிற அவசரத்தில் ஹெல்த்தை கோட்டை விட்டுடுறோம். அப்புறம் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த ஹெல்த்தை தேடி ஓடுறோம். இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போகிற சின்ன விஷயம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்கள் ஃப்யூச்சருக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரூல் நம்பர் 9, கொடுக்கறதுல சந்தோஷத்தை கண்டுபிடிங்க. 9வதாக அந்த பெரியவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். வாங்குறத விட கொடுக்கறதுல தான் சந்தோஷம் ஜாஸ்தி. உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடு. அது பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டைமை கொடுக்கலாம், ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். வாழ்க்கைனா நாம் என்ன சம்பாதிச்சோன்னு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிக்கு நாம் என்ன திரும்ப கொடுக்குறோங்கிறதும் தான். கொடுக்குற குணம் உங்களை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுறதோட உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியையும் அதிகப்படுத்தும். ரூல் நம்பர் 10, டிசிப்ளினை கற்றுக்குங்க. கடைசியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூலை பெரியவர் சொன்னார். அறிவு மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்த டிசிப்ளின் வேணும். எறும்புக்கு டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அது எப்பவும் ஒரு லைனில் தான் போகும். இதில் ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் ஜெயிக்க ஹெல்ப் பண்ணாது, அதை டெய்லி டிசிப்ளின்டாக போர் அடிக்காமல் செய்கிறதுல தான் சக்ஸஸ் மறைஞ்சிருக்கு. உங்ககிட்டையும் பல நல்ல ஐடியாஸ் இருக்கலாம், ஆனால் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒன்றே ஒன்று கன்சிஸ்டன்சி. இந்த 10வது ரூலை பயன்படுத்தி பெரிய கோல்ஸ் வைக்கிறத நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ரூலை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 15 நிமிஷம் புக்ஸ் படிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு புது கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, அதோட நம்ம வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி டெய்லி வரவு செலவு கணக்கை எழுதுறதுன்னு சின்ன சின்ன ஆனால் கன்சிஸ்டண்ட்டான ஹேபிட்ஸை உருவாக்குங்க. ஸ்டார்டிங்கில் இது பெரிய மாற்றத்தை கொடுக்கலனாலும் நாளடைவில் நம்மளை ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாற்றும். ஃபைனலாக அந்த பையன் பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு
மனசில் இருந்த எல்லா குழப்பமும் தீர்ந்து ஒரு தெளிவோடு அந்த இடத்த விட்டு போனான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ரூல்ஸும் வெறும் வார்த்தைகள் இல்லை, உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்கான டூல்ஸ். இன்றைக்கி இதில் இருந்து ஏதாவது ஒரு ரூலாவது உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காமல் அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வெற்றி பயணத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.